உலகினில் மனுவாய் தோன்றி ஓர் 20 நாளுக்கப்பால் தலைமுறை வினைகள் போக்கி சடலத்துள் ஊரலோட்டி மலை செந்தூர் அலையின் உள்ளே மகரத்துள் இருந்து பெற்று அலைகடற்கரை ஐயா நாராயணர் என புவியில் வந்தார். அன்பான ஐயாவின் பிள்ளைகளுக்கும் அகிலம் டிவி சொந்தங்களுக்கும் ஐயாவின் திருவடி பணிந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஐயா அடியெடுத்து கொடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஐயாவின் அருளாலும் அன்பு குடிமக்கள் ஆதரவாலும் நல்ல முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஐயாவின் அருளும் அன்பு குடிமக்கள் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சி இதோ நிகழ்கிறது. ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க ஐயா? ஆத்தாங்கரை பள்ளிவாசல்ல இருந்து பேசுறீங்க. உங்க பேரை சொல்லுங்க ஐயா. குணசேகரன். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு முதலாவது ஐயாவின் அன்பு பிள்ளையா கலந்திருக்கிறீங்க. எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறோம். சரியா? ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு அதாவது 181வது அவதார தினத்தை நாம் கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஐயாவினுடைய அருளோடு சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஐயாவினுடைய அவதாரத்தை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? ஐயா, இந்த 181வது அவதாரத்தினால சரி அன்புக்குரிய மக்களுக்கு ஆணவம் இல்லாம கோணபம் இல்லாம சரி கால கிடப்பாத தற்பாதுகாப்பாகவும் தங்களுடைய வாழ்க்கை பெருக்கீடுக்காகவும் ஐயா முன்னுக்கு வரணும் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரெண்டாவது பிரம்மா இந்த கோபத்தினால பிரம்மாவுக்கும் ஈஸ்வரருக்கும் நடந்த சண்டை ஒரு பாகத்தை சொல்றேன். சின்ன ஒரு சிம்பிளான ஷார்ட்டா சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. பிரம்மா பிரம்மாவுக்கு தட்சணை உறுப்பினராக ஈஸ்வர முனைகிறார் ஐயா. ஈஸ்வர் முனையும் போது பிரம்மா எனக்கு தலை இருக்கிற 5 தலை இருக்கிற தசைகள்ல கொடுக்கணும்னு சொல்றாரு. சரி. அப்படி சொல்லும் போது ஈஸ்வரரும் கொடுக்கிறாரு. அங்க 4 தசை தான் இருக்கு. 5வது தசை இல்ல. 5 தசைக்கும் கொடுக்கணும் போது தென்மேற்குலயும் கொடுக்க முடியாது, தெற்கு மேற்குலயும் வந்துருது. வடமேற்குலயும் கொடுக்க முடியாது, வடகிழக்குலயும் கொடுக்க முடியாது, தென்கிழக்குலயும் கொடுக்க முடியாது, வடமேற்குலயும் கொடுக்க முடியாது. சரி. இந்த இதை கொடுக்க முடியாதனோட இதை ஏழாரமா பிரம்மா சிரிக்கிறாரு. சிரித்த ஆத்தர் அடைஞ்சதுனால ஏன் சொல்றேன்னா, இறைவன் மும்மூர்த்தியா இருந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஈஸ்வரனும் மும்மூர்த்தியில ஒரு ஆள் தான் நம்ம ஐயா மகாவிஷ்ணு. மும்மூர்த்தி ஒரு மூர்த்தி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க மும்மூர்த்தியாக இருக்கும் போது நடந்த சம்பவம் அந்த ஈஸ்வர் கொடுக்க முடியாத நக்கல் செய்ததுனால ஒரு தலைய பிச்சு எரிஞ்சிருந்தாரு ஈஸ்வரர். சரி. பிரம்மாவுக்கு 4 தலையாகுது. இந்த 4 தலையான பிரம்மா கோபம் அடைஞ்சு சாபமிட்டு ஈஸ்வரருக்கு திருவோட கொடுக்கிறாரு. சரி. திருவோட எடுத்து தர்மம் எடுக்கிற லெவல்ல பண்ணிடுறாரு. அப்போ இறைவனாகிய மும்மூர்த்திகளில் இருமூர்த்தி ஆகிய பிரம்மா விஷ்ணுவை தங்களுக்கே எந்த நிலைனா மக்கள் ஆத்திரம் அடைஞ்சா எந்த நிலைங்கிறத உணர்த்துறதுக்காக இதை சொல்றேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அற்புதமா நம்மளுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது ஐயா. அன்பாகவும் அரவணைப்போடும் ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு நடக்கணும்னு தெரிவிக்கிறோம் ஐயா. அதாவது ஒண்ணு சொன்னதை ஒண்ணு கேட்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது சொல்லுவதும் நல்லதையே சொல்ல வேண்டும் இல்லையா? நல்லதை சொன்னா அதை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நம்மளுடைய உள்ளத்திற்குள்ளே வர வேண்டும். அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டவர் தான் ஐயா வைகுண்ட சாமி இல்லையா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. எல்லா சிறப்புகள் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இன்னொன்னு கேட்டுடுறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா சிவச்சந்திர ஐயா, செந்தில் குமார் ஐயா, ஐயா இளையவருமான் ஐயா, இன்னும் பல ஐயாவுடைய பாடல்களை வெளிப்படுத்துற ஐயாமார்கள் சரி மாலை வாங்குறாங்க, மரியாதை வாங்குறாங்க. எல்லாம் கரெக்ட் தான் ஐயா. மரியாதை எல்லாம் ஐயாவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது அது ஐயாவுக்கு கிடைச்ச மாதிரி. சரி. அந்த மாலை வாங்குறத
அங்க ஒரு அண்ணன் பத்திரமா வாங்கி மாலைக்கு பல 150 ரூபா 200 ரூபா மாலை போட்டு சரி அவங்க தடுத்துல போட்டு அதை வேஸ்ட் பண்றதை விட 150 ரூபா பத்திரமா இருந்தா ஒரு பாவப்பட்டவனுக்கு தாழ கிடப்பாரு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போதே உண்மையிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஐயாவின் பிள்ளைகளுக்கு கூட ஒரு உணர்வு வர வேண்டும் இல்லையா? வர வேண்டும். சொல்லுங்க ஐயா. இப்போ மே மாசம் லீவ் முடிஞ்ச உடனே கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அவங்க பாடக்கூடிய இடத்துல இருக்கும். ஆமா. பள்ளிக்கு போக முடியாம புஸ்தகங்கள் வாங்க முடியாத பிள்ளைகள் இருக்கும். ஆமா. இந்த மாலை வாங்கி அவங்களுக்கு போடுற சந்தன மாலை எல்லாம் போடுறாங்க. 350 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய் சந்தன மாலை எல்லாம் போடுறாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு அவங்க ஒரு புஸ்தகத்தை ஒரு பிள்ளைக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தா கூட அது அகில உலகத்துல உள்ள ஐயாவளி மக்களுக்கும் இப்படித்தான் நடக்கிறாங்க. அவங்க வேஸ்ட் பண்ணல. அங்க ஐயாவளிகள் ஒரு ரொம்ப சந்தோஷம் ஐயா. அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதாவது ஒருவன் மாற்று உடை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு உடை கொடுத்து உதவலாம், அன்னம் கொடுத்து உதவலாம் இல்லையா? கல்வி கற்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு தாய் தகப்பனை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகளை தேடி பிடித்து அவர்களுக்கு செய்வதெல்லாம் வைகுண்டருக்கு செய்வதற்கு சமம் என்று சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? ஐயா, நம்முடைய ஆகமமே அதைத்தான் சொல்லுகிறது. தாழ கிடப்பாரை தற்காப்பதுதான் தர்மம் என்று சொல்லுகிறது. அதுதானா? அதாவது ஐயாவோட எதையுமே கேட்கவில்லை. இப்படி செய்தால் இன்னும் ஐயாவினுடைய வழிபாடு நிலை நிறுத்தப்படும் என்பதை அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்ககிட்ட பேசினதுல. இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது ஐயாவுக்கு 5 பதி இல்லையா? அந்த 5 பதியில ஐயா சொல்லுகிறார், எப்பதியும் இப்பதிக்கு ஒவ்வாது என்று ஒரு பதியை சொல்லுகிறார். அது என்ன பதின்னு சொல்லுங்களேன். கரெக்ட்யா, ரொம்ப சந்தோஷம். எப்பதியும் இப்பதிக்கு ஒவ்வாது என்று சொன்ன பதி ஐயா நமக்கு அற்புதமாக தந்த 5 பதிகளிலே ஒரு பதி அம்பலப்பதி. சரிதானா? ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக அதை கடைபிடிப்பார்கள் என்று நம்புவோம். ஏனென்றால் நீங்கள் சொன்ன வார்த்தை உன்னதமாக இருந்தது, உண்மையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஐயா 181வது அவதார சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் முதலாவது பரிசை பெற்ற ஐயாவின் அன்பு பிள்ளை இந்த நிலையத்திற்கு நேரடியாக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அகிலம் டிவியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவது இடத்தை பிடித்த ஐயாவின் அன்பு பிள்ளை பெரும்பனையை சார்ந்த சரண்யா அவர்களை நிலையத்தில் இருந்து வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா உண்டு. இந்த பெரும்பனையில முதலாக இந்த நிகழ்ச்சியை நீங்க எப்ப பாத்தீங்கம்மா? இன்னைக்கு தான் பார்த்தோம். அப்படியாம்மா? அதாவது கடந்த வாரம் சனிக்கிழமை தான் இந்த நிகழ்ச்சி முதலாக உங்களுடைய ஊருக்கு வந்தது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணணும், இந்த நிகழ்ச்சியில பேசணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட் வேற ஊர்ல தான் இந்த டிவிலாம் பார்த்தேன். சரிம்மா. எங்க ஊருக்கு இந்த டிவி வரும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரிம்மா. அதனால எங்க ஊருக்கு வந்தவங்க பேசணும் ரொம்ப ஆசையா இருந்து அதனால ஃபோன் பண்ணி பேசணும். கால் பண்ணி பேசுனீங்க. உங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்ன கேள்வின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். பஞ்சபாண்டவர் எத்தனை பேர் கேட்டீங்க? பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்? நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? 5 பேர் சொன்னீங்க. 5 பேர் யாரெல்லாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். தர்மர், வீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன். அதாவது பஞ்சபாண்டவர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் உங்களுடைய பெரும்பனை ஊர்ல இருக்கு இல்லையா? அதனால இந்த கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும், நிறைய பரிசுகளை வெல்ல வேண்டும் என்று வைகுண்டர் அருளோடு வாழ்த்துகிறோம். அவங்ககிட்ட கொடுங்க. வணக்கம், உங்க பேரை சொல்லுங்கம்மா. என் பேர் முத்தீஸ்வரி. நீங்க என்ன பண்றீங்கம்மா? நான் ஹவுஸ் வைஃப். ரொம்ப சந்தோஷமா. இந்த நிகழ்ச்சி நீங்க பாத்துறீங்களா? இப்போ இதுக்கு முன்னால பேசினாங்களே அவங்க யாரு உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்கு. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். இந்த நிலையத்திற்கு அவர்களை நீங்கள் அழைத்து வந்தமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த அகிலம் டிவியில் இருந்து ஐயாவிடம் வேண்டுகிறோம். இப்பொழுது பரிசை வழங்கலாம். சரியாம்மா? ஐயா உண்டு.
பாக்கியம் கொடுப்போம் நாம் பலனுடன் வாழும் சர்வமும் வைகுண்டமயம் ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்ணி பேசுறீங்க. உங்க பேரை சொல்லுங்களேன் ஐயா. நாராயண பெருமாள். நாராயண பெருமாள் ஐயா, இதுக்கு முன்னால் இந்த அகிலம் டிவில நீங்க பேசிருக்கீங்களா? இதுக்கு முன்னால இந்த அகிலம் டிவில பேசிருக்கீங்களா? இதான் முதல் முறையா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சென்னையில இருந்து நீங்க கால் பண்ணி பேசுறீங்க இல்லையா? ஆனா இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க எதன் மூலமா எப்படி பாத்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அன்புக்கொடிங்கிற .comல போய் பார்த்தேன். ஐயாவுடைய அகிலம் டிவி வந்தது. சரி, அதன் மூலமா தொடர்பு கொண்டேன். அதன் மூலமா தொடர்பு கொண்டிருக்கீங்க. ஆமா, இணையதளத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க கால் பண்ணி பேசுறீங்க இல்லையா? ஆமா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். கடை வச்சிருக்கீங்க. உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர்னு சொல்லுங்களேன். ஆறுமுகநேரி. ஆறுமுகநேரியில ஐயா அற்புதமாக அமர்ந்திருந்து அருள் ஆட்சியை புரிந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஆறுமுகநேரிக்கு வருவீங்களா ஊருக்கு? பத்தி தெரியாது. சரி, ஐயா வந்து பதிவைத்து பிடிப்பேன்றாரு. அந்த மாதிரி சென்னையில பதிவைத்து எங்களெல்லாம் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஆறுமுகநேரி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அகிலம் டிவி நிலையத்திற்கு வாங்க. சரியா? இதை சென்னையில இருந்து கால் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஐயா அற்புதத்தை இந்த அகிலம் டிவிக்கு நிகழ்த்தி இருக்கிறார். இன்னும் சிறப்புகளை ஐயா தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுவோம். சரியா? இந்த நிகழ்ச்சி வந்து அகில திரட்டோடு அன்பு கொடி மக்கள்ங்கிற நிகழ்ச்சி இல்லையா? நீங்க .comல பாத்திருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்போம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்களேன். நீங்க பார்க்கும்போது முதலா பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஆனந்தமா இருந்தது ஐயா. ஆனா இந்த சென்னை வரைக்கும் தான், இப்போ தமிழ்நாட்டு வரைக்கும் தான் விடுமுறை ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு விட்டுருக்காங்க. சரி, இன்னும் அகில உலகங்களும் விடுமுறை வந்து அந்த அகில டிவி மூலமா அந்த ஐயா வழிபாடு பரவணும். ஆமா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது அகில உலகம் எல்லாம் தெரியணும். அதாவது இந்த உலகமே கூடுகின்ற ஒரு மாபெரும் திருநாளாக அந்த மாசி 20 ஐயாவினுடைய அவதார நாள் அமைய வேண்டும் நீ நினைக்கிறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா அகில டிவி மூலமா தான் வரும் என்று ஐயா நிச்சயித்திருக்கலாம். அதாவது கண்டிப்பா அந்த ஒரு நிகழ்வை ஐயா நிகழ்த்தி தருவார் என்று நம்புவோம். சரியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆயிருச்சா? ரொம்ப சந்தோஷம். எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசுங்க. சரியா? சரி, நம்ம ஐயா வைகுண்ட சாமியை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயாவை பத்தி இன்னும் அவ்வளவு மக்களுக்கு தெரியல. சரி, அது ஐயாவுடைய பாடல்களும் ஐயாவுடைய அகிலத்திற்கு அருள் மூலமா தான் ஐயாவை பத்தி புரிஞ்சிக்க முடியும். அதை எல்லாரும் உற்று படிக்கிறதுக்கு இப்ப நேர காலமும் இல்ல. சரி, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஐயாவுடைய சேனல்களும் இதுவும் வந்தாலும் ஐயா வழிபாடு முறைகள் வேகமா வரணும். அதாவது இந்த ஐயாவினுடைய வழிபாட்டை இந்த உலக மக்கள் எல்லாம் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்ததற்கு காரணம் என்னங்கிறத நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இல்லையா? ஐயா வந்து ஏட்டில் எழுதி வைத்த அத்தனை சம்பவங்களும் இன்று இந்த உலகத்திலே இந்த கலியுகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? தெச்சனா பூமியிலே தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருவேன். நிஷத்துக்கு அடையாளம் சொல்லுகிறேன் கேளுங்கப்பா. சுற்றமுள்ள சான்றோர்களே, பூமியிலே உறுதிக்கு பொருந்தி மிக வாழுதப்பா. சுவாமி வேதம் தான் மறந்து சுழல் வேதம் உண்டாகும். பாரிகற்கு 30 தான் இந்த பால் மீதில் உண்டாகும். இப்படியெல்லாம் அற்புதங்களை ஐயா சொல்லி இருக்கிறார் இல்லையா? அந்த அற்புதங்கள் அத்தனையும் இந்த அகில உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அதனால்தான் இந்த உலகமே இந்த ஐயாவினுடைய வழிபாட்டை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. இன்னும் நிறைய சிறப்புகளை ஐயா நிகழ்த்துவார் என்று நம்புவோம். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம் ஐயா? கேட்கலாமா? அதாவது ஐயா வந்து திருச்செந்தூர் கடலுக்குள்ளே எத்தனை நாள் விஞ்சை பெற்றார்னு சொல்லுங்க. 3 நாள். சரி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். 3 நாள் சரியான பதில் தான். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆர்வப்படுகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். வணக்கம் ஐயா உண்டு.
வணக்கம் சார். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சென்னையில இருந்து கால் பண்றீங்க? ஆமா. உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொந்த ஊர் சங்கரமுடியிருப்பு. சங்கரமுடியிருப்பு. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். அப்படியா? இந்த நிகழ்ச்சி வந்து நேரடியா பார்த்து பேசுறீங்களா இல்ல நெட்ல பாத்தீங்களா? நான் நெட்ல பார்த்தேங்கய்யா. அப்படியா? ப்ரோகிராம் எப்படி இருக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ப்ரோகிராம் ஒரு அருமையா போயிட்டு இருக்கியா. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இதுக்கு முன்னால நீங்க பேசுனது இல்லையா? ஆமாய்யா. இதான் முதல் தடவையா பேசுறீங்க? ஆமாய்யா. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில வந்து ஐயாவை பற்றி ஏதேனும் ஒரு கருத்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயாவை பத்தி கருத்துனா, அதாவது வரப்போக கர்ம யுகத்துல வந்து ஐயா தான் எல்லாம் ஆட்டி எல்லாமே அண்ண போறார். குடிக்கிற தர்மம் மாற போகுது. அப்படியா? ஆமா ஐயா. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஐயா. ஐயா உங்களுக்கு கண்டிப்பா வேலையை அமர்த்தி தருவார். சரியா? சரி ஐயா. ரொம்ப சந்தோஷம். நீங்க சென்னையில இருந்து கால் பண்ணி பேசினமைக்கு. இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க. அதாவது அகில திரட்டை எழுதியது அரிகோபால சீடர். ஆமா ஐயா. அவருடைய தகப்பனார் பேர் என்னன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். தகப்பனார் பெயரா? அரிகோபால சீடருடைய தகப்பனார் பெயரா? ஆமா, அரிகோபால சீடருடைய தகப்பனார் பேரு. அரிகோபால சீடருடைய தகப்பனார் பேரு என்ன தெரியுமா? ராமகிருஷ்ணன். கரெக்டியா. வாழ்க வாழ்க. ராமகிருஷ்ணனடார் என்பது அவருடைய பெயர். சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அகிலம் டிவியிலிருந்து உங்களுக்கு பரிசு அனுப்பி வைக்கப்படும். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று அகிலம் டிவியிலிருந்து வேண்டுகிறோம். ஐயா சரணம், வைகுண்டாச்சரணம். ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். பெருந்துறையில இருந்து பேசுறீங்க? கே வீரபுத்திரன். வாழ்க வாழ்க. ஐயா உண்டு. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஐயா உங்களுடைய உள்ளத்திலே பதித்திருக்கிறார். மிக்க மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் சிறப்புகளை இந்த அகிலம் டிவிக்கும் இந்த அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சிக்கும் வைகுண்ட பகவான் தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுவோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? இந்த அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சியில இந்த அகிலம் டிவியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அகிலம் TV.com இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. 1008ஆம் ஆண்டு மார்ச் 20 பொன் மகரை சிலைக்குள் வந்தார் ஐயா. அன்பானவர்களே, இதுவரை இந்த நிகழ்ச்சி ஐயாவின் அருளால் நல்ல முறையிலே நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தாங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இதுவரை எத்தனையோ ஐயாவின் அன்பு பிள்ளைகள் பரிசுகளை வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் இந்த அகிலம் தொலைக்காட்சியில் ஐயாவின் அருள் செய்திகள் நிறைய வர வேண்டும். அதற்கு